நமது ஒன்றிய அரசு பாஜக அரசு தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்னால் இந்த நுழைவுத் தேர்வு என்பதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி. அந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் இந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்று அந்த காங்கிரஸ் கட்சிக்கு நாமெல்லாம் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை எல்லோரும் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அப்படி தாங்கி பிடித்த அந்த காங்கிரஸ் கட்சி இன்று வேறு ஒரு கூட்டணியில் சேர்ந்து அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த நீட் தேர்வை முதலில் தமிழகத்தில் எழுத வைத்து நுழைய வைத்தவர் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வினுடைய கொடுமையை மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையில் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த நீட் தேர்வு ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு முதலில் குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தார். நாற்காலி 4 காலில் 2 காலு துபாக்கூர் காலு, அது ஒன்று அப்படியே முட்டு கொடுத்திருக்கு. ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நிதிஷ்குமார். இந்த 2 காலிலும் முட்டு கொடுத்து மோடி அங்க உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் எப்படி நாற்காலியில உட்கார்ந்து இருக்காருன்னா 3 காலு நல்லா இருக்கு, 4வது காலு 5 செங்கல் அப்படியே வரிசையா அடுக்கி அந்த செங்கல் எப்ப வேணாலும் உருகிட்டு போச்சுன்னா நாற்காலி கவிழ்ந்துகின்ற வகையில் அந்த 4 செங்கல் யார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் கொடுத்த அந்த 4 செங்கலால் அமைக்கப்பட்ட அந்த காலில் தான் இன்றைய முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அந்த ஒரு செங்கல் உருகப்பட்டாலும் முதலமைச்சருடைய நாற்காலி தலைகீழாக கவிழக்கூடிய வாய்ப்பு எந்த நேரத்திலும் மக்கள் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய முகத்தை நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பொட்டு வச்சிருக்காரு. அந்த கருப்பு புள்ளி வேற எதுவும் இல்லை, அவர் நடத்திய அந்த குதிரை பேரத்தில் அந்த குதிரை போட்ட சாணியினுடைய பொட்டு தான் அந்த முதல்வருடைய நெத்தியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கரும்புள்ளி. அவர் நெத்தியில் கருப்பு புள்ளி வைத்திருக்கிறார், வலது கையில் சிவப்பு கயிறு அணிந்திருக்கிறார். அவருடைய உடலில் கூட கருப்பு சிவப்பு தான் அவருடைய கையிலும் நெற்றியிலும் ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அந்த நெற்றியில் போட்டு வைத்திருக்கப்பட்ட கரும்புள்ளி செம்புள்ளியாக குத்தப்பட்டு விரைவில் மக்களால் இந்த ஆட்சி புறக்கணிக்கப்படும். காரணம் என்றால் இந்த நீட் தேர்வுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஒரு கடிதத்தை மட்டும் எழுதிவிட்டு அந்த நீட் தேர்வை வன்மையாக கண்டிக்கிறோம், மோடியை நாங்கள் கண்டிக்கிறோம் என்ற வார்த்தையை இதுவரை இந்த முதலமைச்சர் பயன்படுத்தவில்லை. அந்த பயன்படுத்துகின்ற தெம்பும் திராணியும் உள்ள ஒரே தலைவர் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தான். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல இருக்க எத்தனையோ டாக்டர்கள், என்கிட்ட படிச்ச டாக்டர்களே பழனி ரோட்ல 5 பேர் ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க. ஒருத்தர் கிறிஸ்டோபர் பாபு, எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.